Hello all, welcome back. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து வந்து 3 மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா S21, S21 ப்ளஸ், S21 Ultra 3 மாடல்ஸ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம S21 Ultraவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இதில் வந்து மற்ற மொபைல்ஸோடு இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி டெக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த S21 Ultraவில் இருக்க போகிற கேமரா தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் சாம்சங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற மொபைல்ஸ்க்கும் சாம்சங்கோட கேமராவையும் நீங்கள் நல்லா ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் எடுக்கிற நீங்கள் வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ரொம்பவுமே நல்ல டெடிக்கேட்டடாக கிறிஸ்டல் கிளியராகவே இருக்கும் மற்ற மொபைல்ஸ் எல்லாம் பற்றி கம்பேர் பண்ணுறப்போ. இந்த சாம்சங் S21 Ultraவில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 MP மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா செகண்டரி அல்ட்ரா வைட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP மெகா பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 டிகிரிஸ் வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10x டெலிஃபோனிக் கேமராவும் 3x டெலிஃபோனிக் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்ஸுமே நான் பார்த்த வரைக்குமே ரொம்பவுமே நல்லா ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியராகவும் கூட இருக்கிறதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G மாடலுங்க. இது அஃபிஷியலாக இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா January 29 இந்த ஒரு மாடல் வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் S21 Ultraவோட டிஸ்பிளேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா AMOLED LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.8 inches கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கார்னிங் ஒரிஜினல் கிளாஸ் டிஸ்பிளே தாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த சாம்சங் S20 Ultraலாம் அதில் கர்வ் டிஸ்பிளேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த வந்து டிஸ்பிளே வந்து இதில் கிடையாது. இதில் வந்து லிட்டில் பிட் எட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கும் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த OSல ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Android 11 OSல தான் ரன் ஆகுது. ஸோ இதோட சிப்ஸ் செட் பார்த்தீங்கன்னா Exynos 2100 தான் இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெமரின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து நம்மளால் எந்த ஒரு மெமரியும் மெமரி கார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்னல் மெமரிஸில் பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் கொடுக்குறாங்க 12 GB வேரியண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் 12 GB வேரியண்ட்டில் ரேமில் பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அட்வான்ஸ்டான ஒரு சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 GB ரேமோட 512 GB வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் இங்கே வந்து பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. இந்த ஒரு கேமரா வந்து எவ்வளோ வரைக்கும் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 40 மெகா பிக்சல் f2.2 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எடுக்கிறப்போ வந்து 4Kல 30/60 FPS வரைக்கும் உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ 1080 பிக்சலில் 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர் ரொம்பவுமே எதிர்பார்க்குறது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் 15 watt வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். இதில் வந்து மெயினாக நம்ம ஃபோன்லலாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு டிஸ்பிளே தான் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, மெயினாக இருக்கிற மாதிரி அண்டர் டிஸ்பிளே, அதாவது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து இந்த ஒரு S21 Ultraவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக், ஃபேண்டம் சில்வர், ஃபேண்டம் டைட்டானியம், ஃபேண்டம் நேவி, ஃபேண்டம் ப்ரௌன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இந்த டிசைன்ஸ்க்கும் அந்த கேமராஸாக இருக்கட்டும் அந்த எல்லாத்துக்குமே பிளாக் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட இந்த சாம்சங் S21 இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கேமராஸ் எல்லாத்துலேயுமே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக January 29 தான் லான்ச் ஆக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த S20 சீரீஸ்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன கொண்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே வரும் இல்லையா. ஸோ இதில் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் வந்து லைட்டாக அங்கங்கே டாப் கார்னர்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், சியர்ஸ்.